சார் எவ்வளவு ப்ரௌடா இருக்கு சார் இந்த மொமெண்ட் உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்களா நம்ம பொண்ணு இந்த அளவுக்கு வந்து சாதனை பண்ணுவாங்க? கண்டிப்பா சார். ஸோ நாங்கள் அப்படி தான் வளர்த்துட்டு வரோம். ஓகே. அவளை ஃப்ரீயாகவே விட்டோம். அவளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. அவள் என்ன ஆசைப்பட்டாலும் அப்படியே அவளுடைய மூமெண்ட் அப்படியே தான் இருக்கு. நாங்கள் எதையும் ஃபோர்ஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணல. அவள் ஆசைப்பட்டதில் சேர்த்து விட்டோம். ஆசைப்பட்டபடியே கொண்டு வந்து எங்களை இந்த ஒரு பொசிஷனில் ரீச் பண்ணி எங்கள் விட்டா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஓகே ஓகே. குட்டி பையா, அக்கா வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். விஜய் அண்ணா நேர்ல பாத்தீங்களா? என்ன பண்ணீங்க? அண்ணா பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிப்பீங்களா? சரி ஓகே, நல்லா போய் வெறுப்பேத்துங்க. ஆமா, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு மேடம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். நாங்க அதான் எங்க பொண்ணால எங்களுக்கு இது ஒரு செம்ம சான்ஸ். நான் காலேஜ் படிக்கும்போது நான்லாம் பயங்கர விஜய் ஃபேனு. அன்னைக்கு நான் தேட்டருக்கு போய் இதே சத்தம் தான் நான் கத்திருக்கேன், கிளாப் பண்ணிருக்கேன். சார் இன்னைக்கு இவ்வளவு பாக்குறேன், என் பொண்ணால இன்னைக்கு எனக்கு பாக்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மறக்கவே மாட்டீங்களா? கண்டிப்பா மறக்க மாட்டோம். இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நான் சொல்லுவேன், நம்ம விஜய் படத்தை ஒரு ஸ்கிரீன்ல நம்ம விஜய் சார் ஒரு மாதிரி எப்படி பண்ணிருவோம், இன்னைக்கு நான் பக்கத்துல போய் பாத்துட்டு வந்து இப்ப போய் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் அடுத்த குட்டி ரெடி ஆயிட்டு இருக்கா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்க பேர் சொல்லிடுங்க. சாய் வசீகரன். ஓகே பாய், எல்லாரும் பாய் சொல்லுங்க. பாய் பாய் பாய். உங்க பேர் சொல்லுங்கப்பா. நம்ம சீனிவாசன். நல்ல பேருங்க சார். விஜய் பார்த்துருக்கீங்க. ஓகே. எதிர்பார்த்தீங்களா தருணம்? நம்ம எதிர்பார்க்கல சார். எங்க பொண்ணால எதிர்பார்த்து சார். உங்களுக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த மூமெண்ட்? எனக்கு சொல்ல முடியாத பெருமை. நான் சுத்தமா படிக்கவே இல்லை. என் பொண்ணாலதான் இங்கெல்லாம் வந்தே பாக்குறேன். என்னால பேசவே முடியாது. என்ன சுத்தமாவே நான் படிக்கல. இதுக்கு காரணம் எல்லாம் என் பொண்ணு தான். வாழ்த்துக்கள். எனக்கு அந்த அளவுக்கு பேச தெரியாது. படிச்சிருந்தாதான் பேசலாம். எங்க பொண்ணு இந்த அளவுக்கு நிக்க வச்சிருக்காங்களா? அதுதான் எனக்கு பெருமையே. வேற எதுவுமே எனக்கு பேச தெரியாது. இன்னைக்கு விஜய் அவர்கள் சொன்ன விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? அவருக்கு தான் நன்றி சொல்லணும். அவருக்கு தான் எனக்கு எல்லா இடத்துலயும் வந்து கலெக்டர் கூட 50,000 கொடுத்தாரு என் பொண்ணுக்கு. அதெல்லாம் கூட எனக்கு ரொம்ப பெருமையா தெரியல. இத பாக்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாமே பெருமைக்குரிய விஷயம். ஆமா, எல்லாமே பெருமை தான். அடுத்த வாட்டி இப்படியே இட்டுன்னு வந்து என் குடும்பத்தோட பாக்கணும்னு ஆசை. இவ்வளவு பெருமையை வாங்கி தந்த என் ஸ்கூலுக்கு ரொம்ப 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 ஹாப்பி. என்னோட டீச்சருக்குலாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் பெருசாகி டாக்டர் ஆனா நிச்சயமா என் சார் டீச்சர் எல்லாருக்கும் கடமை உள்ளவளா இருப்பேன். அடுத்து நீங்க டாக்டருக்கு தான் படிக்கணும்ன்ற ஆசை? நான் கண்டிப்பா டாக்டர் தான் வருவேன். ஓகே, வாழ்த்துக்கள்மா, வாழ்த்துக்கள். அப்பா எவ்வளவு பெருமையா இருக்குப்பா? சந்தோஷமா இருக்கா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்த்தீங்களா? ஹலோ வணக்கம், என் பேர் ஜெயகிரி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க அக்கா 495 வாங்கினது சந்தோஷமா இருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கா உங்களுக்கு? ட்ரக்ஸ்க்கு ஆப்போசிட்டா பேசியிருந்தாரு தளபதி விஜய் இன்னைக்கு. ஆனா படத்துல இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரக்ஸ் காமிச்சிட்டு இருக்காரு. படத்துல ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நேர்ல வந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அது படம்ன்றது தொழில் தானுங்க, ப்ரொஃபஷனல். அது வந்து நம்ம அதை இதில் பண்ண முடியாது. பட் ஆனால் இவ இங்கே நேச்சுரலாக வந்து அதுக்கு எதிர்ப்பாக தான் இருக்காங்க. அதான் லைஃப் ரியல் லைஃப்பில் எதிர்ப்பாக இருக்காரு. அது ரொம்ப பிடிச்சது. நீட்டுக்கு அகேன்ஸ்டாவும் பேசியிருக்காங்க இந்த வாட்டி. நீட்டுக்கு எகேன்ஸ்டா பொதுவான கருத்து எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. நீட்டுக்கு எகேன்ஸ்டா அதை மத்திய அரசுக்கு எதிராக சொல்றாரு. இது நீங்க ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா? எங்க பாப்பா எதிர்பார்த்தோம் 98 வரைக்கும் எதிர்பார்த்தோம். 2 மார்க் கம்மியாயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை சென்டம் எடுத்திருந்தீங்க? 3 சப்ஜெக்ட்ல சென்ட். மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல். ஓகே ஓகே. 11th 12th என்ன குரூப் எடுக்கலாம்னு இருக்கீங்க? எடுத்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டு இன்ஜினியரிங் தானா? இல்ல லா ஓ, லா பண்ணலாம்னு இருக்கீங்க. ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். இது வந்து இந்த அவார்டு கொடுக்கும்போது வந்து அடுத்தடுத்து மாணவர்கள் வந்து மோட்டிவேஷனாக அமையும். அடுத்த 2 வருஷத்துல +2 எக்ஸாம் இருக்கு. அதுலேயும் முதல் மதிப்பெண் எடுத்து முதல்வராக அவர் கையில் என் பையன் விருது வாங்குறது. நீங்க சொன்ன விஷயமே ஹைலைட் என்ன இருக்குன்னா, தளபதி நீங்க வந்து முதல்வர் ஆகணும், நான் வந்து 12th முடிச்சு அவார்டு வாங்கணும். அதுதான் வேற லெவல்ல நான் சொல்லுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தளபதி விஜய் பாத்துட்டீங்க? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சின்ன வயசுல ஒரு ஃபேன் நானு. அவர் பார்க்க முடியும் தான் பார்த்துருந்தேன். தங்கச்சி பார்த்து கொடுத்தா. ஓகே, ஹெல்ப் பண்ணிட்டாங்க தங்கச்சி. எல்லாருக்கும் ஒரு தங்கச்சி இருந்தா நாங்களும் ஹாப்பியா இருந்திருப்போம். அதான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே சரி, தேங்க்ஸ். ஓகே, நீங்க எப்படி படத்துல வர மாதிரியா கில்லி படத்துல வர மாதிரி இருப்பீங்களா இல்ல எப்படி? ஸ்னேக் மட்டும் தான். யார் விட்டு கொடுப்பா 2 பேர்ல? இவதான். அப்படியா? சண்டை போடுறது எதுனா அடிச்சாலும் எக்ஸாம் டைம்ல ஹெல்ப் பண்ணிக்கிறது அது அப்படிதானே? அம்மா சொல்லுங்கம்மா, எவ்வளவு பெருமையா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பாப்பா மார்க் எடுத்து பாப்பா வந்து சாரை பார்க்க முடிஞ்சது, நேர்ல பார்க்க முடிஞ்சது. இது வரைக்கும் சினிமால தான் பார்த்துருக்கோம் சாரை.
இன்னைக்கு நேர்ல பார்த்தது ரொம்ப நேர்ல பார்த்து சந்தோஷமா போட்டோ இருக்கு. எடுத்திருக்கீங்க. ஆமா. போட்டோ போட்டுருவீங்களா ஃபேமிலி போட்டோ? கண்டிப்பா எங்க செவுத்துல பெருசா ஃப்ரேம் பண்ணி மாட்டிடுவோம். ஓகே. இவ்வளவு நல்ல மார்க் எடுத்து இவ்வளவு தூரம் எடுத்து வந்து ஸ்டேஜ்ல நிக்க வச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்களா. நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க உங்க பொண்ணுக்காக? இன்னும் நல்லா படிக்க வச்சு காலேஜ் சேர்த்து நல்லா படிச்சு இதே மாதிரி இன்னும் நல்லா அடுத்து வாங்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு என்ன எய்ம்? இன்ஜினியரிங் தான் படிக்கிறேன். என்ன ஸ்ட்ரீம்ல பண்ணலாம்னு இருக்கீங்க? ஐடி ஐடில தான் போய் ஐடி ஒர்க் பண்ணனும் நினைக்கிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். थैंक यू சார். இந்த விஷயம் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இன்னுமே இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படினா என்ன விஷயம்? குடிநீர், சுத்தமான குடிநீர் வேணும் சார் மாணவர்களுக்கு. சரியான கழிப்பறை வேணும். அது வந்து இன்னும் ஒரு சில எங்கள் கிராமப்புற பகுதியில் வந்து இன்னும் சரியில்லாமல் தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் திம்மாபுரம் கிராமத்தில் ஒரு அச்சிரப்பாக்கம் ஒன்றியம், எங்கள் சின்ன தொடக்கப்பள்ளி பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது. அந்த ஸ்கூலில் எங்களை சுற்றி இருக்கிறதுல எல்லாமே வந்து உப்பு தண்ணிங்க. எத்தனை அடி தண்ணி போய் ஆழம் நீங்கள் வந்து போர் போட்டீங்கனாலும் உப்பு தண்ணி தாங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கடல்ல இருந்து நம்ம வாய வச்ச மாதிரி இருக்கும். இன்னுமே அந்த ஸ்கூலில் 5ஆம் வகுப்பு இருக்கு. வச்சிருந்தீங்களா நீங்கள்? கோரிக்கை வைக்கல. பின்னாடி இந்த கழகத்தின் மூலமா நாங்கள் கோரிக்கை தெரிவிக்கிறோம். இந்த கோச்சிங்லாம் எப்படி இருக்கு? நான் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் பிரைவேட் ஸ்கூல் வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் 100% திம்மாபுரம் சூப்பர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இருக்கிற நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல பசங்களை படிக்க வைக்கின்ற அது அவங்க விருப்பம். ஆனா எனக்கு நான் வந்து ஆரம்பத்துல எல்கேஜி யூகேஜி படிக்க வச்சிருந்தேன். நானும் தான் படிக்க வச்சேன். எனக்கு வேண்டாம்னு தோணுச்சு. உடனே நிறுத்திட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து என் பொண்ணை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க ஜெயிச்சிருக்கா என் பொண்ணு. சந்தோஷமா இருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர்களை நேர்ல பாத்தீங்க, என்ன சொல்லிருந்தீங்க நீங்க? நல்லா சார்னு கேட்டாரு. அப்புறம் பாப்பா வந்து பேசுனாங்க, ஸ்பீச் கொடுத்தாங்க. பேசுனதுக்கு அப்புறம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. அவர் வந்து நாளைய தலைவராக வரும்போது கண்டிப்பா தமிழகத்துல மது ஒழிப்பு பூரண மது விலக்கு வேணும். ஸ்பீச்ல நீங்க என்ன சொல்லிருந்தீங்க? ஸ்பீச்ல வந்து அண்ணனை தேங்க்யூ சொன்னேன். +2லயும் வந்து அண்ணன்ட்ட வாங்குவேன்னு சொன்னேன். அதுக்கடுத்து இப்போ வந்து நான் விஜய் அண்ணா கிட்ட வாங்கியிருக்கேன். இன்னும் 2 வருஷம் கழிச்சு முதல்வர் கிட்ட வாங்குவேன் நம்பர். வேற லெவல். சூப்பர். தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் மாற்றம் ஏற்படணும்னா எந்த விஷயம் மாறணும்னு நினைக்கிறீங்க? ஈக்குவாலிட்டி வரணும்ன்றத என்னோட எல்லா விஷயத்துலயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். லைக் எனக்கு வந்து அதை சொல்ல தெரியல. பட் எல்லாத்துலயும் ஈக்குவாலிட்டி இருக்கணும். இப்போ கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்லவே நினைக்கிறீங்களா? ஈக்குவாலிட்டி நம்ம வந்து இப்ப ஒருத்தவங்க கிட்ட பேசணும்னா அது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து நல்லா ஒரு இது போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆமா, ஒரு சாதனை படிச்சாதான் நம்ம எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அது வரைக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க. அவங்க இப்ப நான் ஒரு இதுக்கு போறேன்னா எங்க அப்பா கிட்ட ஏன் பொம்பளை புள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிற அப்படிதான் சொல்றாங்க எல்லாரும். ஏன் அப்படின்னு தான் அந்த ஏன்ற கேள்வி நிறைய வந்திருக்கு. பெண்கள் முக்கியமா வந்திருக்கு. இப்ப நான் மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பா அவரு பொண்ணா அவ்வளவு மார்க் எடுத்திருக்கே அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா விஷயமும் சாதனை படைச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரியுது. பொண்ணுன்றத மட்டும் ஏன் சொல்றாங்க? சூப்பர். ஆமா, அந்த விஷயம் மட்டும் இருக்கவே இருந்துகிட்டே இருக்குங்கிறீங்க. நீங்க சொல்லுங்கப்பா, எவ்வளவு பெருமையா இருக்கு நம்ம பொண்ணு இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்மளுக்கு பெருமையை சேர்த்திருக்காங்க. என்னோட கஷ்டத்துக்குலாம் என் பொண்ணு இன்னைக்கு பெருமையை சேர்த்திருக்கா. ஓகே சார், அது ஒரு விஷயமே பெரிய விஷயம். ஏன்னா நிறைய விஷயம் பெண்களா பிறந்து இந்த விஷயம் பண்ணக்கூடாது பண்ணாது அப்படின்னு நிறைய குறைகள் இருக்கும்ல. சமுதாயத்துல மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க? எனக்கு குழந்தை பிறக்கும்போது எல்லாரும் மகிழ்ச்சியா இருந்தேன் பெண் குழந்தைன்ட்டு. 2வது குழந்தை பிறக்கும்போது நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தேன். அவங்கள வெற்றி அடைய வைப்பேன் கட்டாயம். ஏன்னா பெண் பிறந்துட்டாயோ பொண்ணாப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. எந்த ஒரு வாய்ப்புமே இல்லை. ஆணுக்கு நிகர பெண் வந்து ஒரு அளவும் குறவே இல்லை. ஆணை விட 200% பெண்கள் தான் வந்து இன்னைக்கு அப்பா அம்மாவும் சரி சமுதாயத்திலையும் சரி நல்லொழுக்கத்திலையும் இன்னைக்கு பெண்கள் தான் முதலிடத்துல இருக்கிறாங்க. அதனால என் பெண் குழந்தை பெற்றதுல எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. 1% இன்னும் வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதும் இல்லை. ஆனால் சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்ல வராங்க? சுற்றி இருந்தவங்களாம் கொல்லி போடுறதுக்கு ஆள் வேணும் அதுன்னுவாங்க. அதை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை. என் பொண்ணு 2 பொண்ணுமே எனக்கு 2 பையன் மாதிரி தான். ஆடாடா, வேற லெவல். எனக்கு பெண் கொடுத்த அந்த கடவுளுக்கு நன்றி, என்னை வளர்த்த அப்பா அம்மாவுக்கு நன்றி, என் குடும்பத்தை என் மனைவிக்கு ரொம்ப. ஓகே, விஜய் நான் எவ்வளோ பிடிக்கும். நீங்கள் யார் ஃபேன் முதல்ல? நான் வந்து யார் ஃபேனும் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து அம்பேத்கர் ஃபேன். ஓ சூப்பர். நான் வந்து ஒரு தாத்தப்பட்ட இனத்தில் தான் பிறந்துவேன். ஓகே ஓகே. என் வீட்டில் வந்து அம்பேத்கரோட சிலையே வச்சு கும்பிட்டு இருக்கேன் டெய்லி. அதனால் இப்போ வந்து அவர் கல்விக்கு எடுத்ததுனால அவரை நான் வந்து ஒரு 2வது அம்பேத்கராக பார்க்குறேன். வேற லெவல். கல்விக்காக இன்றைக்கி அவர் பேசுனதை பார்க்கும்போது இன்னொரு கர்ம வீரர் காமராஜர் உருவாகிறாருன்றத நான் உணர்ந்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். தளபதி விஜய் அவர்களும் அம்பேத்கர் புத்தகங்கள்லாம் படிங்க, அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. கட்டாயம். பசங்களாம் படிச்சாங்களா? கட்டாயம் படிச்சுட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து நான் மினி நூலகம் மாதிரி வச்சு அவங்களுக்கு டெய்லி வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவர் சிலையை பார்த்து வணங்கிட்டு தான் வருவேன் நான். எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு ஆர்வம் வருது உங்கள் வீட்டுக்கு எப்போ வரணும் அப்படின்னு. எப்போ வேணாலும் வரலாம். எங்கள் வீட்டில் நான் அம்பேத்கர் சிலையை வச்சு வணங்கிட்டு தான் இருக்கேன்.
நல்ல விஷயம். அரசியல் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியாக நான் வச்சு வணங்கிட்டு இருக்கேன். அந்த ரீதியாக தான் அவரையும் நான் பார்க்குறேன். இனிமே தமிழகத்துல இந்த விஷயம் மாறணும் அப்படின்னா நீங்க தளபதி விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன விஷயம் மாற்றம் ஏற்படும்? கட்டாயம் அவருக்கு போடுற எங்கள் குடும்ப ஓட்டு என்ன 2 மகளோட ஓட்டு அவருக்கு தான் விழும். ஓகே, மாற்றங்கள் கட்டாயம் நடக்கும். 2026 தளபதி விஜய் அவர்கள் வந்து பெரும் மாஸ் காட்டுவார். ஓகே, மாற்றம் இப்போ வேணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ இருக்கிற கட்டாயம் வேண்டும். இப்போ இருக்கிற அரசியலுக்கோ இல்லை சமுதாயத்துக்கோ கட்டாயம் அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் என்பதை எதிர்பார்க்கிறோம். ஓகே ஓகே, எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க அக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தது, டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் எடுத்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அடுத்த டைம் நானும் மார்க் எடுக்கணும்னு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஓகே, நீங்க எத்தனை படிச்சிட்டு இருக்கீங்க? நான் இந்த வருஷம் 10th. ஓகே, அப்போ அடுத்த வருஷம் இங்க கூட்டிட்டு வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ணன்கிட்டயே சொல்லிட்டு வந்த தளபதி அண்ணன்கிட்டயே அடுத்த வருஷம் வருவேன். ஓகே, அவரு வந்து சொன்னாரு நான் இங்க தான் இருப்பேன், நீ வான்னு சொன்னாரு. சூப்பர். மனமா அடுத்த வருஷத்துக்கு டிக்கெட் போட்டு வந்துடணுமா? கண்டிப்பா. எவ்வளவு பெருமையா இருக்கு இந்த மொமெண்ட்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்த விஜய் அண்ணாக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவருக்கு நன்றி சொல்லணும்னா நாங்க போட போற முதல் என் மகள்களோட ஓட்டு வந்து விஜய் சாருக்கு தான். நிறைய அவமானங்கள், நிறைய இன்னல்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க வாழ்க்கையில. இப்போ வந்து இந்த விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படணும் அப்படின்னா என்ன விஷயம் இருக்கு? கண்டிப்பா வந்து எஜுகேஷனை பெஸ்டா கொண்டு வந்தாதான் அதுல வந்து மாற்றம் வந்து எதனாலும் செய்ய முடியும். எஜுகேஷன் இல்லைன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நம்ம வந்து மாற்றம் வந்து செய்ய முடியாது. அதை தான் வந்து தளபதி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆயுதமாக கையில் எடுத்திருக்காரு. அதனால அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன். நான் வாழ்த்துக்கள். உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜில் வேற லெவலில் நாங்கள் பார்க்கணும். கண்டிப்பாக அதுக்கான எஃபர்ட் நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ.